இதேவேளை பொது மன்னிப்பின் கீழ் தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவருமான மனோ கணேசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 1987 ஆண்டுக்கு பிறகு இந்துலங்கா ஒப்பந்தத்திற்கு பிறகு அந்த ஒப்பந்த அடிப்படையிலே இபிஆர்எல்எஃப், டெலோ, இபிடிபி, புலட் போன்ற அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, 71, 89 காலகட்டங்களிலே தென்னிலங்கையில் கட்சி செய்த ஜேவிபி சகோதரர்களுக்கும் கூட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலே பார்த்தால் வட அயர்லாந்திலே இத்தகைய பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது புது விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, இவர்கள் இப்பொழுதே 15-20 வருடங்களாக சிறைச்சாலை இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது நினைக்கின்றேன். ஆகவே தான் பொது மன்னிப்பு வழங்கி அவர்கள் நியாயப்படுத்தி தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். இது எனது நிலைப்பாடு. ஜனாதிபதி இன்று நாளை சம்பந்தமான ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பிரச்சனை பாறை பிரச்சனை வந்து அரசு அபகீர்த்தி எப்படி விரைவிலே முடியக்கூடாது என்பதற்காக தெளிவாக இருக்கின்றோம்.